வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு, வெளிமாநிலத்தில் போய் வேலை செய்யக்கூடிய யோகம் உண்டு, அல்லது யார் பிறந்த ஊரிலேயே பிறந்த மாநிலத்திலேயே வாழக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் நாமளே எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்கிற அமைப்பை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் நம்ம ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்குதுங்கிறது நாமளே எப்படி தெரிந்து கொள்வது, அந்த அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் லக்னம்ங்கிற ஒரு இடத்துல இருந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம், லக்னம் தான் உங்கள் ஜாதகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அமைப்புல இருந்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடங்கிற மாதிரி 8க்கு போகும்பொழுது நம்ம லக்ன பார்வை, லக்ன ஒளியே படாத ஒரு இடமாக 8 12 இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தூரமா போறோம், வெளி நாடு போறோம், வெளி மாநிலம் போறோம், ஆறு தாண்டறமா கடல் தாண்டறமா அப்படிங்கிறது அந்த 8 12ல அதிக திக்பலம் ஒளி இருக்கக்கூடிய கிரகம் ஆகிய குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் புதன்கிறோட தாக்கங்கள் இருக்கா, 8 12 சம்மந்தப்படுதா, 12ஆம் வீட்டுல சுபகிரகம் தாக்கம் இருக்கா, பார்வை இருக்காங்கிறத பொறுத்து உங்களின் கர்மாவின் அடிப்படையில நீங்க வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய ஜாதகமாக இருக்கிறதா, அல்லது நம்ம சொந்த ஊர்லயே கடைசி வரைக்கும் வாழ்ற மாதிரியோ, அல்லது நம்ம சொந்த அடுத்த 2 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போகிறதோ, அல்லது நம்ம ஸ்டேட்லயே ஒன்னா இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்காங்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். 8 12 இப்படி இருக்கணும். அதே சமயத்துல சரராசிகள் என்று சொல்லப்படுகிற மோபிள் சைன் என்று சொல்லப்படுகிற மேஷராசி, கடகராசி, துலாம், மகரத்துல கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது நீங்க இது மாதிரி 8 12 நம்ம நன்றாக திருட் பலத்தோட இருக்கும் பொழுது, ஒளியோட இருக்கும் பொழுது கண்டிப்பா சரராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது வெளிநாடு போவீங்க. அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிற கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது அந்நிய சூழ்நிலையை குறிக்கக்கூடிய ராகு, அந்நிய சூழ்நிலையை குறிக்கக்கூடிய கேது, அந்த தசைகள்ல நீங்க பிற மொழிகள் பேசக்கூடிய இடங்கள், அந்நிய இடங்களுக்கு நீங்க வேலை நிமித்தமாவோ தொழில் நிமித்தமாவோ கல்யாணம் முடிஞ்சு நீங்க போற மாதிரியோங்கிறது கண்டிப்பா அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல எந்த ஒரு சுபம் தாக்கங்களே இருக்காது, சுபரோட தாக்கங்களே இல்லாமல் சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற பாவ கிரகங்கள், அதாவது சூரியனோட ஒளியை பிரதிபலிக்க முடியாத கிரகங்கள் இருந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய, நம்ம அந்த வெளிநாடு போனாலும் உடனே திரும்பி வர மாதிரி அமைப்பாக தான் இருக்கிற மாதிரியும், நமக்கே வெளிநாடு மேலே இஷ்டம் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அமைப்பை கொடுப்பார். ஸோ எங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் எப்படி இருக்கு, சரராசியில் எத்தனை கிரகங்கள் இருக்கு, உங்களுக்கு ராகு கேது தசைகள் நடக்க போகுதா, அல்லது 8 12 அவ்வளோ திருட்பலம் இல்லாமல் பாவ கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கா, சரராசியில் கிரகங்கள் இல்லாமல் ஸ்திர உபயராசியில தான் இருக்கா, அதே சமயத்தில் ராகு கேதுகள் தசை எனக்கு இல்லை, எனக்கு அந்த மாதிரி அமைப்புகள் ஜாதகத்தில் இல்லை, நம்ம உள்நாட்டிலேயே தான் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி போவீங்க, நீங்கள் எந்த விஷயத்துக்காக போவீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தொழிலுக்காக போறீங்களா, வேலைக்காக போறீங்களா, அதே மாதிரி கல்யாண விஷயத்துக்காக போறீங்களா, அல்லது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்காக போறீங்களா, அல்லது ஒரு படிப்புக்காக போறீங்களா, அல்லது போய் அங்கேயே குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அல்லது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குதா, அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ நிறையா பாருங்க, வெளிநாட்டில் நிறைய பேர் இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. அமெரிக்கா, கனடா, யூகே, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, கிழக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியாலெல்லாம் பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ நம்ம வீடு போவோம், எப்போ ஊர் திரும்பி போய் நாம் செட்டில் ஆகும், அல்லது நம்ம இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கா, அல்லது எப்போ தான் நம்ம திரும்பி போவேன், எனக்கு பிஆர் இங்கே கிடைக்குமா, சிட்டிசன்ஷிப் இந்த நாட்டில் கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய ஒரு கேள்விகள், முடிவெடுக்க முடியாமல் அவங்களுடைய கெரியர் பிளானிங்கை முடிவெடுக்க முடியாத நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க, கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பிரின்சிபிள்ஸ் பிரகாரம் நீங்கள் பார்க்கும் பொழுது எது மாதிரி அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கரியர் விஷயங்களை நீங்களே செய்து கொள்ளலாம்.
அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு நீங்கள் வெற்றி அடையலாம் என்று சொல்ல விரும்புகிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.